தட்சனின் யாகத்தில் தன்னையே மாய்த்து கொண்ட தாட்சாயினி பார்வதியாக மலையரசன் இமவானுக்கும் மேனைக்கும் மகளாக பிறந்தாள். பார்வதியின் கடும் தவத்தால் சிவனே வந்து மணந்து கொண்டார். ஒரு முறை கடும் தவத்திலிருந்த சிவனை எழுப்ப மன்மதனிடம் மன்மத அம்புகளை சிவனின் மேல் வீச வேண்டுகிறாள். மன்மத அம்புகள் தன்மேல் விழுவதை அறிந்த சிவன் கோபத்தில் தனது நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கி விடுகிறார். மன்மதனை எரித்த கோவில் கொருக்கை வீரட்டேஸ்வரர் 274வது தேவாரப் பாடல் தலமாக இன்னும் இருக்கிறது. இங்கு தோண்ட தோண்ட சாம்பல்கள் தான் வரும். தனது கண்முன்னே கணவன் சாம்பலானதை பார்த்த ரதி, உமக்கு திருமணமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போவதில்லை என்று பார்வதிக்கு சாபம் கொடுக்கிறாள். ரதியின் அழுகையையும் கவலையையும் கண்ட சிவன் மன்மதன் மறுபடியும் உயிர் பெற உருவமல்லாத அருவ நிறையை வரமாக கொடுக்கிறார். இதற்கு பிறகு சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த 6 தீப்பொறிகளையும் அக்னிதேவர் சரவண பொய்கையில் கொண்டு சேர்த்து விடுகிறார். இந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக பிறந்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். இதை அறிந்த பார்வதி 6 குழந்தைகளையும் ஒன்றாக கட்டி அணைக்க ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜதம் மற்றும் அதோமுகம் ஆகிய 6 முகங்களும் ஒன்றாகி ஒரே உருவத்தில் முருகனாக காட்சி தந்தார். இவர்தான் தமிழ்க்கடவுள் முருகன்.